GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. இப்போ மேசராசி அப்படிங்கிற போது இந்த கடந்த ஒரு 1.5 வருஷமாகவே அவங்களுக்கு ரத்தம் தொடர்பான பிரச்சனை, அவங்களுக்கு கொஞ்சம் இயற்கையாகவே பிபி இந்த மாதிரி சுகர் இதெல்லாம் இருந்திருக்கும். வெளிநாட்டிலேருந்து நல்ல நல்ல செய்திகள் வரப்போகுது. ஒரு வீடு கட்டுற எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக இந்த வருஷம் வீடு கட்டுவாங்க. சிம்மராசிக்காரவங்களுக்கு சிங்கம் ஏன் ஒரு முத்திராக நம்ம சொன்னது போல் அவங்க இயற்கையாகவே ஆளுமையாக இருப்பாங்க. அவங்க கற்ற வித்தை கல்வி எல்லாத்தையுமே இதை பயன்படுத்தி இங்கே வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கலை சரி பண்ணுறதுக்கான ஆற்றல் படத்துக்கு தான் அவங்க இயற்கையாக அவங்க கணிதம் நல்லா போடுவாங்க. எலெக்ஷன் வரப்போகுது சார். ஸோ துளாராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பாக எலெக்ஷன்ஸ் ஆட்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி அமைய போகுது? தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? அவங்க தனுசு ராசி தான் நீங்கள். ஆமாம். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணால் அடுத்த வருஷம் 5000 ரூபாய்க்கு போகிறதுக்கு 7000 ரூபா போட்டு அவர் எடுத்து கொடுத்துருவார் இல்லைங்களா? அதுக்கு தான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி புருஷன் வச்சுருக்கோம். கொஞ்சம் அவங்களுக்காக விட்டு கொடுக்கறது கும்பராசிக்காரவங்களுக்கு என்றைக்குமே நல்லா. பொதுவாகவே இந்த மீனராசிக்காரவங்க இந்த காலகட்டத்தில் வீட்டில் அதிகமாக இருக்கக்கூடாது. வெளியில் காலைல கிளம்பி போக வேண்டியது, கிடைச்ச வேலையை பார்க்க வேண்டியது, பொருளாதாரத்தை ஈட்டிட்டு வர வேண்டியது, இப்படியே ஓட்டிகிட்டு இருக்கணும் ஒரு 4-5 மாதத்துக்கு. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம். நிறைய பேரோட வாழ்க்கையில் புதிய விஷயங்கள் நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க. அதன்படி பார்த்தோன்னா நம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க சார். ஸோ முதல் படியாக பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது சார்? முதல்ல ஆன்மீக வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வர சித்திரை 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது தமிழர் முழுவதும் அவங்க இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு விமர்சையாக தமிழர் புத்தாண்டாகவே கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை இது. பொதுவாகவே ஏன் இந்த சித்திரை 1 தமிழ் புத்தாண்டாக கொண்டாடணும் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஜோதிடத்தில் 2 மெத்தடு ஃபாலோ பண்ணுறாங்க. ஹீலியோசென்ட்ரிக், ஜியோசென்ட்ரிக், சூரிய மைய கோட்பாடு, புவி மைய கோட்பாடுன்னு சொல்கிறாங்க. அப்போது சூரிய மைய கோட்பாடுன்னா நம்ம எல்லா கிரகமும் சூரியனை சுற்றி தான் வந்துக்கிட்டு இருக்குது. புவி மைய கோட்பாடு அப்படிங்கிறது ஜாதகத்தில் என்ன, இப்போ நம்ம எல்லாமே ஜியோசென்ட்ரிக் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். அப்போது நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது எல்லா கிரகமும் பூமியை சுற்றி வர்றதாக கணக்கெடுத்து ஜோதிடம் அமைச்சிருக்காங்க. அந்த வகையில் சூரியனுக்கு கீழ்வானத்தில் மேசராசி இருக்குது இல்லைங்களா? மேசராசியில் சூரியன் வரக்கூடிய அந்த பகுதி தான் சித்திரை 1. அதை தான் தமிழ் புத்தாண்டாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இப்போ மேசராசி அப்படிங்கிற போது இந்த கடந்த ஒரு 1.5 வருஷமாகவே அவங்களுக்கு ரத்தம் தொடர்பான பிரச்சனை, அவங்களுக்கு கொஞ்சம் இயற்கையாகவே பிபி இந்த மாதிரி சுகர் இதெல்லாம் இருந்திருக்கும். ஏன்னா மேசராசிங்கிறது செவ்வாயுடைய வீடு. அதில் சுகர் இருந்திருக்கு. அப்படி யாராவது பிபிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா அது இது வரைக்கும் பலன் அடிக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி அவங்களுக்கு நல்ல பலனை கொடுத்து அவங்கள ஒரு அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றுறதுக்கு ஒரு ஏற்பாடாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. ஸோ இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கீங்க சார். இதற்கான தீர்வுகள் எதுனா இருக்குமா? நம்ம ஏன் மேசராசிக்காரவங்களை நான் பிபி இந்த ப்ரெஷர் கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, மேசராசியோட அதிபதி செவ்வாய்ங்க. செவ்வாய் தான் ஜோதிடத்தில் ரத்தத்துக்கான காரகமாக, பிளட்டுக்காக காரணமாக நம்ம சொல்கிறோம். அப்படிங்கும்போது இயற்கையாகவே அவங்க கொஞ்சம் துருதுருந்தான் இருப்பாங்க, கொஞ்சம் சுருக்குன்னு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த சாப்பாட்டில் உப்பு புளி காரத்தை குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பிபி லெவல் கம்மியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அடிக்கடி இரத்த தானம் செய்கிறது மூலமாக அவங்களுக்கு இருக்கிற ரத்தம் தொடர்பான சிக்கல் குறையும். அப்படி இல்லைன்னா இரத்த தானம் செய்கிறதுக்கு இவங்க யாராவது ஹெல்ப் பண்ணலாம். ஒரு அசோசியேஷன் மாதிரி ஏற்பாடு பண்ணி இரத்த தானம் பண்ணுறதுக்கு, முகாம் போகிறதுக்கு இவங்க எதாவது போய் ஹெல்ப் பண்ணலாம். இவங்களே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொடுத்தா நல்லது, கொடுக்காட்டியும் பரவாயில்ல. அங்கே போய் அவங்களுக்கு ஃபிசிக்கலாகவோ அல்லது பொருளாதார ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணி ஒரு ஆர்கனைஸ் மாதிரி பண்ணாங்க அப்படின்னா, பிளட் டொனேட் பண்ணுற இடத்துல அவங்க பேங்க் மாதிரி வச்சு நடத்துறது அல்லது அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்பொழுது தனக்கும் தன்னுடைய குடும்பத்தார் இருக்கவங்களுக்கும் இந்த பிளட் ரிலேட்டட் இருக்க சிக்கல் குறையும். அப்படிங்கிறது இது ஜோதிட ரீதியாக நம்ம மக்களுக்கு ஒரு தீர்வாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப சிறப்பாகவே சொன்னீங்க சார். அடுத்தபடியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது சார்? இப்போ ரிஷபராசின்னு இப்போ மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு தான் வரப்போகுது. காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடமான ரிஷபத்துக்கு குரு வர்றதுனால 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு தனம், குடும்ப, வாக்குஸ்தானம்.
இல்லைங்களா? தன குடும்ப வாக்குஸ்தானம்னா இது வந்து இப்போ நிறைய 90s கிட்ஸ் முரட்டு சிங்கிளாக சுற்றிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் ஒரு தன குடும்ப வாக்குஸ்தானங்கிறது தனக்கு ஒரு குடும்பம் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இது இருக்க போகுது. அதனால் இது எல்லாருக்குமே பொதுவாகவே அந்த ரிஷப ராசிக்காரவங்க, ரிஷப லக்னத்துக்காரவங்க, இதோட இன்னும் சொல்லணும்னா ரிஷபத்துக்கு ராசிக்கான காரகத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுக்கிரன். சிலருக்கு வந்து சுக்கிர தசை போயிட்டுருக்கலாம், சுக்கிர புத்தி வீட்டில் போயிட்டுருக்கலாம். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது வரைக்கும் கல்யாணமே அமையலைங்க அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள்கிட்ட நிறைய சாமி இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அவங்க வந்து ஒரு வருஷமாக 1.5 வருஷமாகவே ஜாதகமும் நோட்டமும் ஃபோட்டோமும் கையமாக அலைஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் நிச்சயமாக கல்யாணம் நடக்கும். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னா, இதுக்கு முன்னாடி அவங்க அதிகமான எதிர்பார்ப்புகள் வச்சுருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும். முக்கியமாக தாயுடைய தலையீடு இருக்கும். அது பையனை பெற்றவங்களும் சரி, அம்மா அந்த பக்கம் பொண்ணை பெற்றவங்களும் சரி, அவங்க தன்னுடைய எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு தனக்கு வீட்டுக்கு ஒரு வரன் வேணும் அப்படின்னு அவங்க கண்டிப்பாக முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா இந்த ஒரு 3 மாதத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிரும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ இதிலே வந்து வேறு எதனா துறைகள் சார்ந்தவங்களுக்கு வந்து வெற்றி பெற ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி இருக்குமா சார்? இருக்குங்க. இப்போ உங்களுக்கு ரிஷபராசி அப்படின்னு சொல்கிறதே வந்து அங்கே சுக்கிரன் தான் இருக்குது. அப்போ அவங்க பெரும்பாலும் என்னவா இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இடமா இருக்கிறாங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கிறாங்க, அல்லது பணம் காசு பொருளக்கூடிய இடமா இந்த ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டு, பேங்க் செக்டரு, அல்லது ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறவங்க, இந்த மாதிரி அழகு சாதன பொருட்கள் வைக்கிறவங்க, அப்புறம் இந்த கிஃப்ட் ஷாப் வைக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த தடவை இந்த வருஷம் நல்லபடியாக முன்னேற்றம் கொடுக்க போகுது. புதுசாக தொழில் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறவங்க இதை எடுத்து செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிடுவாங்க. ஓகே, அப்போ அவங்களுக்கு வந்து தீர்வே வேண்டாம், அவங்களுக்கு வந்து எடுத்ததெல்லாம் வெற்றி தான். நல்லாவே இருக்குங்க. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஆமாம், மிதுன ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு காலப்புஸ்தத்துவத்துக்கு 3ஆம் இடம். இது குரு பேச்சுக்குன்னு சொல்லி பார்க்கும்பொழுது ரிஷபரத்துலேருந்து பார்க்க 2ஆம் இடம். அப்போ ரிஷபத்துக்கு சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட மிதுன ராசிக்காரர்களுக்குமே இது வரைக்கும் புதனால் பாதிப்பு யாருக்கெல்லாம் இருக்குது? புதன் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கம்யூனிகேஷனுக்கான கிரகமாக சொல்கிறோம். தொடு உணர்வு, இந்த ஸ்கின் டிசீஸ் இருக்குது, அல்லது சோரியாசிஸ் இருக்குது, அல்லது ஏதாவது ஒயிட் கலர் பேட்சாக வருது அந்த மாதிரி இருக்கிறவங்க, அல்லது சரியாக காது கேட்காதவங்க, குழந்தைகள்லாம் வந்து ஒரு வயசு 1.5 வயசு 2 வயசு ஆகிடுச்சுங்க, இன்னும் என் குழந்தை பேசவே இல்லை அப்படின்னு சில பேருக்கு ஸ்பீச்சிங் தெரப்பிலாம் கொடுத்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல விதமாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து அவங்க ரெக்கவர் ஆகிடுவாங்க அப்படிங்கிறத இந்த குரு பயிற்சி சொல்லுது நமக்கு. ஸோ ஃபேமிலி ரிலேட்டடாக அவங்க வந்து எப்படி இருப்பாங்க? லைக் வந்து ஃபேமிலிக்குள்ளே சண்டை அந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு தீர்வாக இருக்குமா? ஆமாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கம்யூனிகேஷன் நம்ம புதன்னு சொல்லிட்டோம். அப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை வருதுன்னு வைங்க, அங்கே ஏதோ கம்யூனிகேட் கட் ஆகுது. இது வரைக்கும் அவங்க சொன்னது இவங்களுக்கு புரியலை, அல்லது இவங்க பேசுகிறது அவங்களுக்கு புரியலை, ஏதோ ஒரு காரணத்தினால ஈகோவாக இருக்கலாம், அல்லது இவங்க அப்பா அம்மா சைடு அவங்க வீட்டு சைடு ஏதாவது ஒரு அதாவது ஒரு கம்யூனிகேட்டில் கட் ஆகும் பொழுது இவங்க 2 பேத்துக்குள்ளே அந்யோன்யமே கட் ஆகிருக்கும் கடந்த ஒரு வருஷமாக. ஏன்னா கேது வந்து ராகு கேது வந்து போன வருஷம் இந்த துலாத்துலேயும் மேசத்தில் இருந்ததுனால அந்த சிக்கல் கொடுத்துருக்கு. இப்போ இந்த குரு பயிற்சியோடு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கன்னியில் கேதுவும் மீனத்தில் ராகு இருக்கிறதுனால இவங்க 2 பேத்துக்குள்ள அன்னோனியம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ராகு கேதுவால் இருக்கிற பிரச்சனை இவங்களுக்கு தீர்ந்துருச்சு. அவங்க வந்து கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரங்க கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போ இவர் அவள் தானே கோச் பண்ண வரட்டும் அப்படின்னுலாம் இல்லாமல் ஈகோ கிளாஸ்லாம் பார்க்காம அடுத்தவங்கள்ட்ட ஈகோ பார்த்தா கூட பரவாயில்லைங்க, தனக்கு வீட்டுக்குன்னு வந்தவள்கிட்ட எதுக்கு ஈகோ பார்க்கணும், அதே மாதிரி அவங்களும் தான் வீடு தானே அப்படின்னு நினச்சி அவங்களும் கொஞ்சம் இறங்கி வந்தாங்க அப்படின்னா அங்கே கம்யூனிகேஷன் அழகாக ஒர்க் அவுட் ஆகி இந்த வருஷம் தன்னுடைய புது லைஃப்பை சூப்பராக தொடங்குறதுக்கான குரு பயிற்சியாக இது அமைய போகுது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது சார்? பொதுவாகவே கடகராசி அப்படிங்கிறது 4ஆம் இடங்க, காலப்புஸ்தத்துவத்துக்கு 4ஆம் இடம். அப்படிங்கிற போது அவங்க வெளிநாடு பயணம் தொடர்பான விஷயம், வீடு கட்டுறது தொடர்பான சிக்கல் அது இதுவரைக்கும் இருந்திருக்கும். அந்த சிக்கல் தீர்ந்து அவங்க வீடு கட்டுறதுக்கான முன்னேற்றமாக இப்போ இருப்பாங்க. வெளிநாடு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, அது அமையாமல் இருக்கலாம். அவங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கும் அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸுக்கும் அலைஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சிக்கல் தீரப்போகுது இப்போது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் அவங்க தாயாருக்கோ அவங்க மாமியாருக்கோ இது வரைக்கும் ஏதாவது நீர் தொடர்பான சிக்கல் இருந்திருக்கும். அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. வீசிங் ப்ராப்ளம், இந்த கண்ணில் நீர் கோர்த்துக்கிறது, தலை பாரமாக இருக்கிறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவங்க இருமிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இருமல் வராது, ஆனால் இருமல் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லேயே இருப்பாங்க. ஒரு நார்மலாகவே இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் அப்நார்மலாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க நைட்டு சரியாக தூங்க முடியாது, அவங்க படுத்துட்டாலே இருமல் வரும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த தடவை இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு நல்ல மருத்துவம் கொடுத்து ரெக்கவர் ஆகிடுவாங்க. இல்லைங்க எங்கள் வீட்டில் அப்படி யாருக்குமே இல்லை அப்படின்னா
புதுசாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னா ஐஸ் வாட்ரு, இந்த மாதிரி ஏசியில் கூட ரொம்ப நேரம் இருக்காமல் ஐஸ் வாட்டரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து இளநீர், பதநீர், நுங்கு அந்த மாதிரி கொஞ்சம் இயற்கையாக போயிட்டாங்க அப்படின்னா இந்த நீர் தொடர்பான சிக்கல்லிருந்து வர்றதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் வெளிநாடு தொடர்பு, வெளிநாட்டிலேருந்து நல்ல நல்ல செய்திகள் வரப்போகுது, போகிறது வர்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி ரொம்ப நல்ல செய்தி வரப்போகுது. வீடு கட்டுற எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக இந்த வருஷம் வீடு கட்டுவாங்க அவங்க. இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல சார், கடகராசிக்கு இந்த ஒரு பலன் சொல்கிறீங்கல்ல, இது வந்து நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி சொல்கிறீங்களா இல்லை பொது பலன் மாதிரியா சார்? இல்லைங்க, நாங்கள் ராஜநடி மெத்தடில் நட்சத்திரம் எடுக்கிறது இல்லை. நாங்கள் வந்து ராசியும் அது பிளானட் பொசிஷன் படி தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா நட்சத்திரம்னு சொல்லும்போது இப்போ நான் உங்களுக்கு ராசிப்படி சொல்லும்போது கூட கடகராசிக்கு பொதுவான பலன் தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்போ கடகராசியில் இருக்கிற எல்லா பேருக்கும் இதே பலன் நடக்குமா அப்படின்னா இதுதான் பொதுவாக நடக்கும். ஒரு 60% நடந்துடும். மற்றபடி அவங்களுடைய ஓன் ஜாதகம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதன்படி பார்க்கும்பொழுது இன்னும் நம்ம கிளியராக சொல்லலாம். இது வந்து இந்த குரு பயிற்சிக்கான பொது பலன் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இதை வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ணலாமே தவிர அவங்க சொந்த ஜாதகம் தான் எப்போதும் பேசுவாங்க. அடுத்தபடியாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது சார்? சிம்மராசி அப்படிங்கிறது உங்களுக்கு சூரியனுங்க. இந்த சூரியன் வரும்போது அவங்க இயற்கையாகவே பித்த உடம்புக்காரவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ இப்போ வேறு சித்திரை மாதம் வெயில் ஆரம்பிக்க போகுது. பொதுவாகவே அவங்க பித்த உடம்புக்காரவங்க. இந்த வெயில் வரும்போது இன்னும் அவங்களுக்கு இயற்கையாகவே வந்து பாடி வந்து டெம்பரேச்சர் அதிகமாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு நார்மலாகவே பிபி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பேசினா கூட அவங்க ஓவராக ரைஸ் ஆவாங்க, டென்ஷன் ஆவாங்க. பொதுவாகவே அவங்க டென்ஷன் பார்ட்டிக்கு தான். அப்போ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா சாப்பாட்டில் உப்பு புளி காரத்தை பாதியாக குறைச்சி, இப்போ அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறத விட பாதியாக குறைக்கணும். கடையில் துரித உணவுகள் இது மாதிரி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். அவங்க வீட்டு தாய்மார்கள் கூட கடையில் விற்கக்கூடிய அந்த மசாலா ஐட்டங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா அதில் அஜினோமோட்டோ அதெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா, ஏற்கனவே வெயில், இவங்களுக்கு வேறு பித்த உடம்பு சேராது. அப்போ அவங்க வந்து வீட்டிலையே நம்ம கிராமங்கள் மாதிரி வீட்டிலையே மசாலா ஐட்டம் அரைச்சி அவங்க வீட்டில் சமைச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு இது குறையும். முக்கியமாக இவங்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸு கம்பல்சரி ஆயில் பாத்து எடுத்தே ஆகணும். ஏன்னா பித்தம் குறைஞ்சி அவங்க கொஞ்சம் நார்மல் ஆவாங்க. எரிஞ்சு விழுகிறது, இந்த எரிஞ்செரிஞ்சு விழுகிறதுனாலே என்ன ஆயிரும் அப்படின்னா அவங்க குடும்ப உறவுகளையும் பாதிக்குது இல்லைங்களா. அவங்க வேணும்னு பேசுகிறது இல்லை, ஆனால் இந்த கிரக நிலையில் அப்படி தான் அவங்கள கொண்டு போய் விடும். அப்போ இது தெரிஞ்சுக்கிறது தானே ஜோதிடம். நாளைக்கு வந்துட்டு சிரமப்படுறதுக்கு முன்கூட்டியே சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் அவேர்னஸாக இருப்பாங்க. அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். சிம்மம்னா வந்து சிங்கம் வந்து முத்திரையாக இருக்கும் சார். இப்போ மேஷம்னா ஆடு வந்து ஒரு முத்திரையாக இருக்கும். அது எதனால சார் அப்படி இருக்கு? அது அந்தந்த ராசிக்காரவங்க அந்தந்த குணமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்கிறதுக்காக தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ சிம்மராசிக்காரவங்களுக்கு சிங்கம் ஏன் ஒரு முத்திரையாக, நம்ம சொன்னது போல் அவங்க இயற்கையாகவே வந்து ஆளுமையாக இருப்பாங்க. அடுத்தவங்க சொல்கிறத கேட்டுக்குவாங்க, ஆனால் தனக்கு என்ன தெரியுதோ அதைத்தான் செய்ய நினைப்பாங்க. ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா சிம்மராசிக்காரவங்க அங்கே எல்லாம் இருக்கிறது கொஞ்சம் லீட் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பாங்க. எப்படி காட்டுக்கு சிங்கம் வந்து ராஜாவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு அடிமையாக அவங்களால இருக்க முடியாது. அப்படி ஒரு சிம்மராசிக்காரவங்க ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு இடத்துலையோ ஒருத்தர் கீழே வேலை பார்த்தா அவரை வந்து யாருமே வந்து அவர் வேலை வாங்க முடியாது. அப்படியே வேலை வாங்குறதா இருந்தால் ஒன்று இவர் கான்ட்ரவர்சி ஆகிட்டு வெளியில் போவார், இல்லைன்னா அவங்களே இவங்க மேலே கான்ட்ரவர்சி ஆகிக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அந்தந்த இது வச்சுருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு ராசிக்காரவங்களுக்கும் அது குறிக்கக்கூடிய அந்த குறியீடுகள் மாதிரி தான் அவங்க மைண்ட் செட்டு இருக்கும் அப்படின்னு அவங்க ஜோதிடத்தை எழுதுனவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்க போகுது? கன்னிராசி இப்போ நீங்கள் குரு பயிற்சி பற்றி பேசிகிட்டு இருக்கிற பொழுது கன்னியில் ஆல்ரெடி கேது இருக்குங்க. இந்த கேது என்ன செய்யுது அப்படின்னா அவங்களுடைய முயற்சியை தடை பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுக்குது இல்லைங்களா. அப்போது இந்த ரிஷபத்துக்கு மேலே குரு வரும் பொழுது இந்த கேது அங்கே இருக்கும்போது அவங்களோட முயற்சி எல்லாமே இந்த தடவை இதுவரைக்கும் கிடப்பில் போட்ட ப்ராசஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். கன்னி அப்படிங்கிறது நம்ம என்ன காலபுருஷ தத்துவத்துக்கு நம்ம என்னவா சொல்கிறோம் அப்படின்னா 6ஆம் இடம் சொல்கிறாங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன், பகை, நோய் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போது அவங்க கற்ற வித்தை, கல்வி எல்லாத்தையுமே இதை பயன்படுத்தி இங்கே வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கலை சரி பண்ணுறதுக்கான ஆற்றல் படைச்சவங்க தான் அவங்க. இயற்கையாக அவங்க கணிதம் நல்லா போடுவாங்க, மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தா இருப்பாங்க. இப்போ நீட் தேர்வு எக்ஸாமாக இருக்கட்டும் அல்லது வேறு துறையில் எக்ஸாம் எழுதுறவங்க இருக்கட்டும், இவங்க மட்டும் பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் ஓரளவு நல்லாவே ஸ்கோர் பண்ணுவாங்க. மற்ற சப்ஜெக்டில் இவங்க எப்படியோ மேக்ஸில் இவங்க சூப்பராக இது பண்ணுவாங்க. பேங்காக இருக்கட்டும் அல்லது ஒரு நிதி நிறுவனங்கள் எங்கேயா இருக்கட்டும், பெரும்பாலும் இந்த கன்னிராசிக்காரவங்க அங்கே வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறாங்க. ஆடிட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்காரவங்க யாருன்னா
கன்னிராசிக்காரங்களாக இருக்கிறாங்க இருப்பாங்க. அவங்க கன்னிராசி ஆமாம் அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அது வந்து கணிதம் தொடர்பான விஷயம். அவங்க ஒரு விஷயத்தை நாம் பார்க்குறதுக்கும் அதே சம்பவத்தை கன்னிராசிக்காரங்க அணுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அவங்க அதுக்கு பின்னாடி இருக்க கணிதங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டு வந்துடுவோம். அவங்க கணிதத்தோடு பார்த்து அது எப்படி அது என்ன மாதிரியெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் நுணுக்கமாக செயல்படுவாங்க. இப்போ இந்த கேது அங்கே கண்ணியில் இருக்கிறதுனால அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு ஸ்கின் தொடர்பான சிக்கல் இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரிஷபத்துக்கு குரு வர்றதுனால அவங்களுக்கு குடல் தொடர்பான சிக்கல், அப்பண்டிஸு, பைல்ஸு, டைஜஷன் ஏரியாவில் சிக்கல் இதெல்லாம் நம்ம இருக்கும். அப்போ இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா சரியாக இருந்துருவாங்க. குரு பயிற்சி அவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரப்போகுது. அப்படி இல்லைன்னா புதுசாக உருவாகும். அதுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவங்க இந்த சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கான்சியஸாக இருந்தாங்கன்னா பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது சார்? ஆமாங்க, துளாராசி காலபுஸ்தத்துவத்துக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது துலாத்தோடைய அதிபதி யாருன்னா சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிரன் என்ன செய்யுது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புகிறாங்க. இயற்கையாகவே எதையுமே கொஞ்சம் அழகு சார்ந்த விஷயத்தை அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது கிடைக்குதா இல்லைங்கிற ரெண்டாவது. ஆனால் அவங்க என்ன அப்படி அதை நோக்கிய சிந்தனை ஓடிட்டுருக்கும். மார்க்கெட்டிங் ஃபீல்டில் பெரும்பாலும் துளாராசிக்காரங்க இருக்கிறாங்க. ஏன்னா அதோடைய சிம்பிளே வந்து தராசு. ஒரு நல்ல வணிகராகவும் அவங்க இருக்கிறாங்க. ஒன்றுத்துக்கு ஆகாத பொருளை கூட பேசியே வித்துறக்கூடிய டேலண்டானவங்க தான் அவங்க. மீனராசிக்காரங்களும் அதேமாதிரி சொல்லலாம். இப்போ நம்ம துலாத்தை பற்றி பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த சுக்கிரன் தான் அவங்களுக்கு அதிபதினு சொல்கிறோம். 7ஆம் இடம் அப்படிங்கிறனால நம்ம ரிஷபத்துக்கு சொன்ன மாதிரியே துளாராசிக்காரவங்களுக்கும் இப்போ வந்து திருமணத்திற்கான காலம். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்க அதே மாதிரி அவங்க இப்போ வந்து ஒரு லக்ஸரியான பொருள் ஒன்று வாங்குறதுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிவிட்டு இருப்பாங்க. அது இனிமேல் வாங்கிடுவாங்க இந்த குரு பேச்சுக்கு பிறகு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சைக்கிள் வச்சுருந்தவங்க 2 வீலர் வாங்க ஆசைப்படுவாங்க. 2 வீலர் வச்சுருக்கவங்க கார் வாங்க ஆசைப்படுவாங்க. கார் வாங்கியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய லக்ஸுரி காராக வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பேச்சுக்கு பிறகு வாங்குவாங்க. என்கிட்ட காசே இல்லையாங்க நீங்கள் பாட்டுக்கு என்னமோ சொல்கிறீங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் பணம் வரும். வருவதற்கான சூழல் வந்து அவங்களுக்கு தக்க மாதிரியான சோர்ஸ் வரும், வாங்கிக்கலாம். ஓகே சார், இப்போ வந்து எலெக்ஷன் வரப்போகுது சார். ஸோ துளாராசிக்காரர்களுக்குமே வந்து கண்டிப்பாக எலெக்ஷன்ஸ் ஆட்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி அமைய போகுது சார்? பொதுவாக சுக்கரன் பேர் இருக்கிறவங்கம்மா, சுக்கரனோட பேர் என்ன அப்படின்னா ஸ்ரீ, செல்வம், இந்த மாதிரி பேருக்குள்ள செல்வி, லதா, இந்த மாதிரி பெயர்கள் இருக்கிறவங்க இந்த எலெக்ஷனில் ஓரளவு லீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ மற்றவங்களாம் இருமானா அவங்க ஜாதகப்படி தான் அது கொண்டு போக போகுது. அப்படிங்கும்போது பெரும்பாலும் இந்த சுக்கிரன் பேர் யாருக்கெல்லாம் வருதோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த எலெக்ஷனில் கொஞ்சம் லீட் பண்ணிடுவாங்க. அடுத்தபடியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது சார்? விருச்சிக ராசி அப்படிங்கிறது உங்களுக்குங்க இப்போ 2ஆம் இடத்துல காலசுத்தத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இது குரு போகிறதுனால அதோடைய சமசப்த பார்வையாக 7ஆம் இடமா என்ன சொல்கிறோம் அப்படின்னா விருச்சகம். இது ஜோதிடத்தில் ஒரு நார்மல் விதி. அந்த சமசப்த பார்வை அங்கே இருக்கும். அப்போ கண்டிப்பாக குருவோட பார்வை விருச்சிக ராசிக்கு டைரெக்டாகவே விழுகிறதுனால இவங்க இந்த தடவை அம்மாவின் உடல்நிலை அல்லது மாமியாரின் உடல்நிலை, அம்மா சின்னம்மா அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ரொம்ப நாளாக வைத்தியம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு இப்போ மருத்துவம் கிடைக்கும். வீடு கட்டுற பிளான் இருந்துச்சுன்னா வீடு கட்டிடுவாங்க அவங்களும். ஏன்னா இங்கே வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா குருவை வந்து ஜாதகராகவும் இந்த ராசிகளை வந்து அம்மாவாகவும் சந்திரன் வந்து அம்மாவாகவும் நம்ம சொல்கிறோம். அப்படிங்கும்போது குரு சந்திரன் இருக்கும்போது அவங்க கொஞ்சம் நிறைய அவமானம் படுவாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரவங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய பிளான் பண்ணி என்ன ஆகிடுது அப்படின்னா அவங்க எதிர்பார்க்காது நடக்காத மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் நிறைய அவமானப்படுவாங்க. அந்த அவமானம் எல்லாமே தனக்கு உண்டான ஒரு வகுப்பாக அல்லது தனக்கு உண்டான பாடமாக எடுத்துக்கிட்டு அதை லீட் பண்ணி கொண்டு போனாங்க அப்படின்னா இன்னும் 3 மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. அவங்க நினச்சதெல்லாம் நடக்கும். என்னென்னா அது கொஞ்சம் பொறுமையாக அவங்க கையாளணும். ஏன்னா அவங்க ஒரு இடத்துல பேசினாலே அவங்களுக்கு மரியாதை இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகுது. அது அவங்க எதிர்பார்ப்பாங்க வேறு. தனக்கு மரியாதை எதிர்பார்த்து ஒரு இடத்துக்கு போகும்போது அதை அவங்க கண்டுக்காமல் இருக்கிறாங்க அல்லது எனக்கு உண்டான மரியாதை அவங்க கொடுக்கலும் போது டக்குன்னு கூச்சிட்டு வெளியில் வந்துடுறது. இந்த மாதிரி அவங்க மைண்ட் செட்டை வச்சுருப்பாங்க. அப்போ இது நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. ஓகே சார், இப்போ விருச்சிக ராசிக்காரங்க வந்து வீடு கட்டுவாங்க. இப்போ விருச்சிக ராசிக்காரங்க வீடு கட்டிட்டாங்க, பட் ஆனால் அதுக்கு என்னால் அதுக்குள்ளே போக முடியல, எதனா ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்குன்னா இந்த வருடம் வந்து போயிட முடியுமா? ஆமாங்க, ஏற்கனவே வீடு கட்டின வீடு பாதியிலே நிற்குது அல்லது அதில் வந்து கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்குது அல்லது
எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க, ஆனால் போகதான் முடியல, என்னென்ன தெரியல, தடங்களாகிட்டே இருக்குது. இந்த ஒரு படத்தில் வடிவேலு வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ஆயிரும், அந்த மாதிரி கிரி படத்தில் மாதிரி ஆயிடக்கூடாது. அப்படி தான் இது வரைக்கும் ஆயிருக்கும். அப்படி ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உள்ளே போயிடுவாங்க. அவங்களுக்கு வேணால் நம்ம ஒரே ஒரு தீர்வாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஏன்னா இந்த மாதிரி நிறைய மனக்குழப்பத்துலேயும் அவமானங்களையும் அவங்க தொடர்ந்து சந்திச்சுட்டே இருக்கிறதுனால அவங்க என்ன செய்யலாம்னா, ஒரு நாள் இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மருத்துவமனை இருக்கு இல்லைங்களா, அல்லது அது உண்டான ஹோம்ஸ்லாம் இருக்குது, அனாதை ஆசிரமம், மனநலம் பாதிக்கப்பட்ட ஹோம், அங்கெல்லாம் போய் ஒரு நாள் இங்கே வேலை செய்யலாம். அவங்களுக்கு தேவையான பணிவிடைகள் செய்யலாம். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்ததை விடவா நமக்கு வந்துட போதுன்னு ஒரு தைரியத்துக்காக போகிறது தான். இது பரிகாரமாக இல்லாமல் ஒரு மனோதடத்தை வளர்த்துக்கிறதுக்காக அங்கே போயிட்டு வந்தால் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இவங்களே இப்படி இருக்கிறாங்க, நமக்கு என்ன அப்போ அப்படின்னு அவங்க வேகமாக ஓட ஆரம்பிச்சிருவாங்க, நல்லா இருப்பாங்க அவங்க. இப்போ சொன்னீங்க. அடுத்தபடியாக தனுஷ ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? ஓகே, அவங்க தனுஷ் ராசி தான் நீங்கள். ஆமாம். ஓகே, தனுஷ் ராசி அப்படிங்கிறது நாங்கள் காலபுஸ்தகத்துக்கு இங்கே 9ஆம் இடம். 9ஆம் இடம் வந்து வேத ஜோதிடத்துலையும் சரி, எங்கள் ராஜநாணிமத்திலையும் சரி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து குரு தான். குரு அப்படிங்கிறது குழந்தை பிறப்பு. யாரெல்லாம் குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், ஐவிஎஃப்க்குள்ளே ட்ரை பண்ணோங்க, எதுவுமே செட் ஆகலை அப்படின்னா, அவங்க வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் குழந்தை பிறப்புக்காக ட்ரை பண்ணவங்க சூப்பராக சக்ஸஸ் ஆகிரும். அவங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டோட சிலருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு குழந்தை அபார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறவங்க கொஞ்சம் வெக்ஸில் இருப்பாங்க, அவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க, குழந்தையும் பிறக்கும். அதுக்கான குரு பயிற்சியாகத்தான் இந்த குரு பயிற்சி இருக்குது. இந்த 21 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிற திருமணமாகாத பெண்களுக்கு மீடியா ஃபீல்டில் எப்படி சார் இருக்கும்? பொதுவாகவே இது வந்து நம்ம 9ஆம் இடம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, குரு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கௌரவம் சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ கௌரவம் இந்த தடவை அதிகமாகும். அப்போ கௌரவம் எங்கே அதிகமாக இருக்கும், அவங்கவுங்க இருக்கிற ஃபீல்டில் தனக்கான முத்திரையை பதிக்கும் பொழுது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கௌரவம் வந்துடும். சும்மாலாம் கௌரவம் வந்துடாது இல்லைங்களா. சும்மா கௌரவம் வேணும்னா சிடி வாங்கி கௌரவம் படம் பார்க்க வேண்டியதுதான். அப்போ இல்லைங்களா, நமக்கான வேலையை பக்காவாக செய்யும்பொழுது ரிசல்ட் ஒரு இடத்த கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சூப்பராக கொடுத்துருவாங்க இல்லைங்களா. அது வந்து இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு சூப்பராக கொடுக்கும். அவங்க நம்ம டைரக்டர் சார் ப்ரொடியூசர் சார் கையில் தான் இருக்குது. ப்ரொடியூசர் கையில் தான் இல்லைங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, அந்தந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க யார் கையிலையும் யாருது இல்லைங்க. நம்மளுடைய நேரம் நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் நேரம் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் வேலைக்காகாது. நம்மளும் போய் கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சோம் அப்படின்னா டைமும் ஒர்க் அவுட் ஆகும்போது நம்ம சூப்பராக மேலே வந்துடலாம். அடுத்தபடியாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது சார்? ஓகே, மகர ராசி 10ஆம் இடங்க, ஜீவனம். நிறைய எஃபர்ட் போடுவாங்க இந்த தடவை. நிறைய எஃபர்ட் போடுவாங்கன்னா, ஒரு புதுசாக தொழில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அதில் இன்னும் கொஞ்சம் பணம் இறக்கலாமா வேண்டாமா, முதலீடு பண்ணலாம், நம்பி யாரை நம்பி போடுறது, போட்டால் சக்ஸஸ் ஆகிருமா அப்படிங்கிறலாம் நிறைய மனக்குழப்பம் கடந்த 1.5 வருஷமாக இருந்திருக்கும். அப்படியே போட்டாலும் அது அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே இருந்திருக்கும். அவங்களால ரிசல்ட்டை எடுத்துருக்க முடியாது. அந்த பணத்துக்கு அவங்க வட்டி கட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு நல்லாவே வரப்போகுது. ஆகஸ்ட்டுக்கு பிறகு சனி வந்து கும்பத்திலிருந்து வக்கரமாகி மகரத்துக்கு வரப்போகுது. அப்படி வரும்பொழுது கண்டிப்பாக இவங்க போட்டு அந்த பணம் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தது ரிசல்ட்டே வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சூப்பராக வந்துடும். அல்லது யாருக்காவது பணம் கொடுத்துருக்காங்க வரவே இல்லை, ரொம்ப நாளாக செருப்பு தேயை அலைஞ்சிட்ருக்கிறேன் தரமாட்டேங்கிறான், பெட்ரோல் காசு போட்டதை மிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அவங்களுக்கெல்லாம் வந்து 2 தவணையாக செட்டில்மெண்ட் ஆகிரும். அப்படியாக ஒரு பாசிட்டிவாக தான் இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு இருக்குது. ஓகே சார், இப்போ வந்து மகர ராசிக்காரர்கள் வந்து மாணவர்கள் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ அவங்க வந்து கல்வியில் எப்படி சார் தேர்ச்சி பெற்றுவாங்களா, இல்லை ஒரு மனக்குழப்பத்திலே இருப்பாங்களா? பொதுவாகவே மகர ராசி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீர் ராசி. அவங்க வந்து சந்திரன் தான் நம்ம வந்து அங்கே கடகத்துக்கு சப்தம பார்வையாக மகர ராசியாக இருக்கிறதுனால மகர ராசிக்காரவங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக நீட் எக்ஸாம் எழுதுவாங்க. இப்போ வரக்கூடிய இந்த நீட்டு தேர்வுகளில் அதிகமாக தேர்ச்சி பெறக்கூடியது மகர ராசிக்காரவங்களும் கடகராசிக்காரவங்களும் இருப்பாங்க. அப்படிங்கும்போது அதிகமாக வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடங்கள்ல அவங்க இருப்பாங்க. இந்த ஒயிட் கலர் யூனிஃபார்ம் போடுறாங்க இல்லைங்களா, நர்ஸு, அந்த கப்பல் நேவியில் வேலை பார்க்குறவங்க, இந்த ஒயிட் கலர் யூனிஃபார்ம் போடுறவங்க எல்லாருமே மகராசி கடகராசிக்காரவங்க தான் இருப்பாங்க. அவங்க இந்த தடவை நிறையாவே அதிகப்படியாக சக்ஸஸ் பெறுவாங்க அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். படிப்புகள்லையுமே இந்த வருஷம் இந்த கவர்மெண்ட்டு இந்த வரக்கூடிய கல்வி ஆண்டுகளில் நிறையா புதிய கல்வி கொள்கையும் மாற்றப்போகுது அரசாங்கம். ஏன்னா கன்னியில் ஆல்ரெடி கேது இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். கன்னிங்கிறது கல்வி தான் இல்லைங்களா. அப்போ அங்கேருந்து நம்ம வந்து அதாவது திரிகோண பார்வையில் பார்க்கும் பொழுது மகரத்துக்கும் இந்த கன்னிக்கும் தொடர்பு இருக்கிறதுனால
கல்வி தொடர்பான முக்கியமாக நீட்டு தொடர்பான விஷயங்களில் அரசாங்கம் புதிய புதிய முடிவுகளை எடுக்கும். அது மக்களுக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும். நிறைய பேர் கோரிக்கை வச்சுட்ருக்காங்க இல்லைங்களா, நீட்டு தேர்வு விலக்கு வந்துடுமான்னு இல்லை, அதில் நிறைய சட்டத்திட்டங்களை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் ஆகி ரொம்ப குதூகலமாக கிளம்பிடுவாங்க. நிறைய பெற்றோர்கள் இதை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அப்பாடா அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்திருப்பாங்க. அடுத்தபடியாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது சார்? கும்பராசி அப்படிங்கிறது பொதுவாகவேங்க 11ஆம் இடம், காலபுஸ்தத்துவத்துக்கு 11ஆம் இடம். அந்த கும்பத்தோட சிம்பிளே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கையில் ஒரு குடம் மாதிரி வச்சுருப்பார், அந்த குடம் மூடி இருக்கும். அந்த குடத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ உள்ளுக்குள்ளே என்னத்தையும் வச்சுருக்குது, அது வெளியே தெரியாமல் இருக்குது. வெளியே தெரியலன்றக்காக அதுக்குள்ளே எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, உள்ளே என்னமோ இருக்குது. அது மாதிரி கும்பராசிக்காரவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே என்னமோ ஒன்று வச்சுருப்பாங்க, வெளியில் ஒன்று பேசுவாங்க, உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுருப்பாங்க. அப்படிலாம் இருக்கிறவங்க இந்த தடவை கொஞ்சம் ஓப்பன் ஃப்ரீ மைண்டடாக இருந்து இறங்கி களத்தில் இறங்கி வேலை செஞ்சாங்க அப்படின்னா இந்த வருஷம் உண்மையிலேயே நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட இருக்க பிரச்சனையே என்ன அப்படின்னா 4 விஷயம் பேசுனாங்கன்னா அது 2 விஷயம் தான் வெளியே சொல்கிறாங்க, 2 விஷயத்த மறைச்சிடுறாங்க. அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு இல்லை, அதை அவங்களால இயற்கையாகவே சொல்ல முடியறது இல்லை. அப்படி இல்லைன்னா இது அவங்களுக்குள்ள ஒரு என்ன நெகட்டிவ் தாட் இருக்கும் அப்படின்னா இதை வெளியில் சொல்லிட்டோம் அப்படின்னா எங்கே அது நடக்காமல் போயிடுமோ அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இருக்கும். அதனால் அவங்க பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிக்கலாம்னு நினைப்பாங்க. அப்போ அது நம்ம தப்பு சொல்ல முடியாது, அந்த மாதிரி அவங்களுக்கு சொந்த அனுபவமாக இருந்திருக்கலாம். அப்போ என்ன சொல்லணும், எதையாவது சொல்லணுமா, யாரையாவது நம்பித்தானே ஆகணும். மனிதர்கள் வந்து யாரையாவது நம்பித்தானே ஆகணும். நான் இருக்கேன்னா என் ஒய்ஃபை நம்பி ஆகணும், பிள்ளைகளை நம்பி ஆகணும். அப்போது கல்யாணம் ஆகாதவங்க அப்பா அம்மாவை நம்பி ஆகணும், அப்பா அம்மா பிள்ளைகளை தான் நம்பி ஆகணும். அது மாதிரி யாரெல்லாம் நம்பிக்கைக்குரியவர்களோ அவங்கக்கிட்டையாவது அதை சொல்லி, ஏன்னா இதை எதுவுமே சொல்லாமல் மைண்டுக்குள்ளேயே போட்டு புழுங்கி ஒரு மாதிரி மென்டல் டிப்ரெஷன் ஆகுறதுக்கு யார்கிட்டயாவது ஷேர் பண்ணும் பொழுது அது கண்டிப்பாக அவங்கள்ட்டேருந்து ஏதோ ஒரு தீர்வு கிடைக்க தான் போகுது. அது எல்லாத்தையும் சொல்லணும் அவசியம் இல்லை, அவங்க யாரை நம்புகிறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லலாம். அப்போ கல்யாணம் ஆன பெண்கள் கணவர்கிட்ட எந்த ஒரு ஒளிமறையும் இல்லாமல், ஏன்னா நான் நிறையா பார்க்குறேன் இந்த கும்பராசிக்காரவங்க இவங்களாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கணவருக்கு கூட தெரியாமல் இந்த ரோட்டில் விற்றுட்டு வரவங்கள்ட்ட இந்த சீட்டு போடுறது, இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் வீட்டில் பொருள் வாங்கி வைக்கிறது, பட்டு புடவை எடுக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. இது நாளைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு இது மட்டும்தான் தெரியாமல் பண்ணியா இல்லை இது இல்லாமல் வேறு எதெல்லாம் ஒழிச்சிருக்க மறைச்சிருக்கிறதெல்லாம் கேட்கும்போது அவங்க உறவுகளுக்குள்ளே சிக்கல் வரதை நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் இல்லாமல் இப்போ அது பட்டு புடவை எடுத்தே ஆகணும் அப்படின்னா இந்த மாதம் எடுக்கணும் அவசியம் இல்லை, காசு எடுத்து வச்சு அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் இல்லைங்களா. இப்போவே எடுத்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கி நம்ம கடனாளி ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணால் அடுத்த வருஷம் 5000 ரூபாய்க்கு போகிறதுக்கு 7000 ரூபா போட்டு அவர் எடுத்து கொடுத்துருவார் இல்லைங்களா. அதுக்கு தான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி புருஷன் வச்சுருக்கிறோம். அப்போ கொஞ்சம் அவங்களுக்காக விட்டு கொடுக்கறது கும்பராசிக்காரவங்களுக்கு என்றைக்குமே நல்லாயிருக்கும். ஓகே சார், இப்போ கும்பராசிக்காரர்கள் வந்து நான் ஓனாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த வருடம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. இங்கே ஆல்ரெடி இப்போ சனி அங்கே தானே இருக்குது, கும்பத்தில் தான் சனி இருக்குது. அப்போது கும்பத்தில் சனி இருக்கும்பொழுது சனி வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கர்மகாரகனாக சொல்கிறோம், பொருள் ஜீவனக்காரன்னு அவனை தான் சொல்கிறோம். நாங்கள் இங்கே ஜீவனம் பண்ணுறதுக்கு சனி தான் இங்கே துணை வேணும். ஆல்ரெடி கும்பம் வந்து சனியோட வீடு தான். அப்போ ஆட்சி வீட்டிலே சனி இருக்குது. கும்பராசிக்காரங்களுக்கு ஆட்சி வீட்டிலே சனி இருக்கிறதுனால சில பேர் சொல்லுவாங்க எனக்கு 7.5 ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அப்போ நான் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, 7.5 8.5 ஒன்றும் இல்லை. நம்ம முயற்சி பண்ணுற இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடுறதுக்காக சப்போர்ட் பண்ணுறது தான் 7.5. பிரதமர் மோடியே 7.5 தான் முதல்ல பிரதமர் ஆனதாக சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ வந்து அடுத்த 5 வருஷம் வந்துட்டார் இல்லைங்களா. அப்போ அவர் நான் 7.5 ஆகுது, நான் எலெக்ஷன்லேயே போட்டி இல்லைன்னு சொல்லியிருந்தாருன்னா இப்போ வரைக்கும் அவர் இல்லை, குஜராத்லேயே இருந்துக்க வேண்டியதான் அவர். அதுபோல் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. 7.5 நாடு நடக்குது, எனக்கு 7.5 நடிச்சடி பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க எந்த முயற்சி எடுக்காமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால டெவலப் ஆக முடியாது. வேகமாக ஓடுறதுக்கு ஒரு இப்போ நம்ம பஸ்ஸில் வந்துட்டுருக்கோம், காரில் வந்துட்டுருக்கோம், எதுக்கு அவர் ரோட்டில் ஸ்பீட் பிரேக் வச்சுக்கிறான், எதுக்கு இங்கே ஸ்பீட் பிரேக் ஏன் வச்சுக்கிறான் அப்படின்னா நம்ம கவனமாக போகிறதுக்காக தான். எதுக்காக காரில் பைக்கில் பிரேக் இருக்குது, பிரேக் எதுக்கு, ஆமாம் பிரேக்கு பொதுவாக வண்டிகளுக்கு எதுக்கு பிரேக் இருக்குது, ஸ்பீடாக போகிறதுக்கு தான் பிரேக்கே இருக்குது. நம்புவீங்களா, ஸ்பீடாக போகிறதுக்கு தான் நான் பிரேக் இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா பிரேக் மட்டும் ஒன்று இல்லாமல் இருந்துச்சுன்னா யாருமே ஸ்பீடாக போக மாட்டோம், பயந்துக்கிட்டு மெதுவாக ஓட்டிகிட்டு போவோம். பிரேக் இருக்க தைரியம் தான் நம்ம வேகமாகவே போகிறோம் இல்லைங்களா. பிரேக் இருக்குது, எதாவது சடனாக வந்தால் நம்ம பிரேக் அடிச்சுக்கலாங்கிற நம்பிக்கையிலையும் தைரியத்துலேயும் தான் நம்ம ஸ்பீடாகவே போகிறோம். இல்லைன்னா யாருமே வண்டி ஓட்ட மாட்டோம், நடந்து போயிடுவோம். பிரேக்கே ஒன்று இல்லைன்னா எப்படி நிப்பாட்டுவாங்க. அப்போ இது மாதிரி ஒரு பிரேக்கு தான் நம்ம 7.5 நடிச்சனியாக நம்ம பார்க்கணுமே தவிர அது வந்து நம்மளை காலி பண்ணிடும், நம்மளை டெவலப் ஆக்க விடாதுன்னு நினச்சோம் அப்படின்னா அது நமக்கு டெவலப் ஆகவே பாருது. ஓகே சார், நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க கூட தெரியாமல் நான் வந்து கவனிச்சிட்டு இருந்தேன். ஓகே, அடுத்தபடியாக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது சார்? இந்த 12ஆம் இடம்னு சொல்கிறாங்க காலபுஸ்தகத்துக்கு கடைசி ராசி, அதுதான் 12ஆம் இடம். மீன ராசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொருளாதாரம்.
எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட இந்த காலத்துலலாம் இப்போவும் இருக்குது. இந்த வீட்டில் உண்டியெல்லாம் போட்டு காசு சேமிப்பாங்க இல்லைங்களா, அது வந்து சேர்த்து வைக்கிற இடம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் சிம்பிள் இருக்கும். பாண்டிய நாட்டினுடைய சிம்பிளே வந்து மீன் குடி இருக்குது. அப்போ எங்கெல்லாம் மீன் இருக்கோ அது எல்லாமே வந்து பணம் சேர்த்து வைக்கிற இடமாக, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய, டெபாசிட் பண்ணக்கூடிய இடமாக இந்த மீனராசி இருக்குது. அங்கே ஆல்ரெடி ராகு இருக்கிறதுனால நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிறாங்க. அதனால் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு குறைச்சி பண்ணணும். இப்போ அதனால தான் இப்போ கோயம்புத்தூரில் கூட ஒரு நிதி நிறுவனம் லாக் ஆச்சு. இதை நம்ம ஆரம்பத்தில் இந்த வருஷம் தொடக்கத்துலேயே நம்ம சொன்னோம். இந்த ராகு கேது பயிற்சியில் இதே இதில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது ராகு கேது பயிற்சியில் இன்வெஸ்டர்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க, பங்குச்சந்தையில் பணத்தை போடுறத கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இப்போ ஒரு 1 லட்ச ரூபா போடுறதா இருந்தால் போட்டு தான் ஆகணும்னு அவர் கட்டாயம் இருந்துச்சுன்னா பாதியாக போடுங்க, முழுமையாக அதில் போட்டுட்டு லாக் ஆகிக்காதீங்க. ஏன்னா பங்குச்சந்தையும் பெரிய அளவில் லாஸ் ஆக போகுது, முக்கியமான ஆளுகள்லாம் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். கோயம்புத்தூர் ஒருத்தர் மாட்டிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தங்கம் வந்து 50,000 தொடும்னு நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். இப்போ 50 மேலே போயிடுச்சு, இன்னும் போகும். அப்படி இருக்கும் பொழுது இந்த இன்வெஸ்டர்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணுறது நல்லது. கூட்டு தொழிலை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெட்ரு. அது ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் இந்த நிலைமை நீடிக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்க நார்மலாகிடுவாங்க. ஏன்னா ராகுக்கு இது டிரான்சிட்டில் வரும் பொழுது நார்மலாகிக்குவாங்க. ஓகே சார். இப்போ நார்மலாக எந்த ஒர்க்குமே எனக்கு கிடைக்கல, பட் ஆனால் இந்த டைம் வந்து நான் இதை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, அது ஓன் பிஸ்னஸாகவும் இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு கம்பெனிக்கு போய் பண்ணுறதாகவே இருக்கட்டும், 100% நம்ம வந்து எஃபெக்ட் போட்டு பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணணும், கண்டிப்பாக போடணும். அங்கே ராகு இருக்கிறதுனால சில ஸ்ட்ரகிளை கொடுக்கும். அதுக்காக அவங்க பின்வாங்க தேவையில்லை, தொடர்ந்து முயற்சியிலே இருப்பாங்க. கிடைக்கிற வேலையை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். ஏன்னா பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். நான் நல்ல வேலை கிடச்சதுக்கப்புறம் தான் நான் வேலைக்கு போவே இருந்தால் அது வரைக்கும் நமக்கு இங்கே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கும். நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்லேயும் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம எந்த வேலைக்கும் மூவ்மெண்ட் பண்ண மாட்டோம். பொதுவாகவே இந்த மீனராசிக்காரவங்க இந்த காலகட்டத்தில் வீட்டில் அதிகமாக இருக்கக்கூடாது. வெளியில் காலைல கிளம்பி போக வேண்டியது, கிடைச்ச வேலையை பார்க்க வேண்டியது, பொருளாதாரத்தை ஈட்டிட்டு வர வேண்டியது, இப்படியே ஓட்டிகிட்டு இருக்கணும் ஒரு 4-5 மாதத்துக்கு. அது சார் வீட்டில் இருந்த என்ன பிரச்சனை, குடும்பம்? ஆமாங்க, வீட்டில் ஆல்ரெடி மனக்குழப்பத்தில் இருக்கிறாங்க. மீனராசியில் ராகு இருக்கிறதுனால நிறைய மனக்குழப்பம், செய்யலாமா வேண்டாமா, அவங்க நிறைய எஃபர்ட் போடுறாங்க, போடுற எஃபர்ட்டுக்கு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அவங்க கொஞ்சம் டயர்டாகி இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது வீட்டில் சும்மாவே இருக்கும்போது கண்டிப்பாக தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரும். அப்படி இருக்கும்போது அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்கள ஊர் சுற்ற சொல்லலை, வேலைக்கு கிளம்பி போயிடணுங்கிறேன். கிடைச்ச வேலையை பார்க்கணும். இந்த வேலை தான் பார்க்கணும் இல்லை, கிடைச்ச வேலையை பார்க்கணும். இது ஏன் இது கிடைச்ச வேலையை பார்க்கணும், வெளியில் கிளம்பி போகணுங்கன்னா இதெல்லாம் அனுபவத்தை அவங்க நிறைய அவங்களே அறியாமல் தலைக்குள்ளே ஏறிக்கிட்டே இருக்கும். அவங்க மூளை எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மனிதர்களையும், ஒவ்வொரு கம்பெனிலையும், ஒவ்வொரு ஸ்டாஃப்களையும் அவங்க பார்க்க ஒவ்வொருத்தவங்களையும் எப்படி நம்ம அணுக போகிறோம், ஒவ்வொருத்தவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னு இவங்க தன்னை அறியாமையே தன் மூளைக்குள்ளே ஏற்றுக்குவாங்க. இது வந்து இந்த ராகுக்கு இது முடிஞ்சிட்டு அடுத்து அவங்க வந்து சனி பயிற்சி மேலே இங்கே வரும்பொழுது அவங்க சூப்பராக இந்த அனுபவத்தை எல்லாம் உள்ளே போட்டு சூப்பராக லைஃப்பில் டெவலப் பண்ணி அருமையாக வந்துடுவாங்க. 2024 ஆகஸ்ட்டுக்கு பிறகு மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அது வரைக்கும் அனுபவத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக அந்த குரு பயிற்சி இருக்குது. ஓகே சார். ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். எனக்குமே சரி, நம்ம நேயர்களுக்குமே சரி, இந்த பதிவு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் சார். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.